ஐயா நீங்க பேசுறது கேட்கல. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஞானத்தில் 1470வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். கேக்குதுங்களாமா? இன்று இந்த பாடல் பார்த்தோம்னா, சிவனருள் இருந்தால் சிவத்தை அடையலாம், இருக்கும் சேமையிடம் பிரம்மமாகும், வருக்கம் சராசரமாகும் உலகம், தருக்கிய ஆசாரம் எல்லாம் தருமே, திருக்கம் இல் ஞானத்தை தேர்ந்து. இதுல ரொம்ப அருமையான வார்த்தை என்னன்னீங்கன்னா, பிரம்மம் தான். பிரம்மம் அப்படின்றது நிறைய மீனிங் இருக்குது. அப்ப நம்ம இறைவனுக்கு ஒரு டெஃபனிஷன் சொல்லலாம், இல்ல கடவுளுக்கு ஒரு டெஃபனிஷன் சொல்றோம். பிரபஞ்சம், மெய்ப்பொருள், எல்லாத்தையும் கடந்தது, முக்காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரே பொருள், இப்படின்ற வார்த்தைக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கின்ற அழிக்க முடியாத அழியாத பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு அதை சொல்லலாம். இதுல பரபிரம்மம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, அது மாறுதலே இல்லாதது. பிரம்மம் அப்படின்றது குற்றமற்ற பரம்பொருள், முக்காலமும் ஒரே பொருளை கொடுக்கின்றது, அறிவதற்கு முடியாதது, ஆனால் அறிவதற்கு எளிதானது. இது ஒரு முரண்பாடு உள்ள ஒரு ஒரு வார்த்தைக்குள்ள ஒன்றா இதுல உணரப்பட வேண்டியதா இருக்கின்றது. இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்னு சொன்னோம்னா, தட்சிணாமூர்த்தியை சொல்லலாம். அவர் ஸ்தனாகதி முனிவருக்கு ஆலமரத்தடியில மௌனமா இருந்துகிட்டு என்னத்த சொல்றாருன்னா, பிரம்ம வித்தியை சொல்லி தருகின்றார். அப்ப எல்லா சிவன் கோயில்களிலும் இருக்கு தட்சிணாமூர்த்தி. அப்ப அதனுடைய விஷயம் என்னன்னாக்கா, மௌனமாக இருந்து பிரம்ம வித்தையை அருளுகின்றார். அது நமக்கு புரியறது அவங்க உள்ளு உணர்வு அறிவை பொறுத்தது. இப்ப வெளிச்சம்னு இருக்கு, இந்த வெளிச்சத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னீங்கன்னா, மெய்யுணர்வுக்கு ஈக்குவலண்டான ஒரு வார்த்தை மாதிரி சொல்லலாம். வெளிச்சம் என்ன? இருட்டை போக்கக்கூடியது. வெளிச்சம் இருந்தால் தெரியும், வெளிச்சம் அதுதான் பிரம்மம். பிரம்மம் இருந்தால் தெரியக்கூடியது, இந்த பிரபஞ்சம் தெரியக்கூடியது, விளங்கக்கூடியது, அப்படி நம்ம சொல்லலாம். இந்த எல்லா உலகத்துக்கும் ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை பிரம்மம்னு சொல்றாங்க. அதை பரம்பொருள்னு சொல்லலாம். இதுக்கு காரண காரியங்கள் கிடையாது. எண்ணத்தால, சொல்லுக்குள்ள, புத்திக்குள்ள இதை அடக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேம்பட்டது. அப்ப இதை வெவ்வேறு மாதிரி சொல்லணும்னு சொன்னோம்னா, பரம்பொருள்னு சொல்லலாம், பரமாத்மான்னு சொல்லலாம், பிரம்மம் இன்னொன்னு சொல்லலாம். வாட்டர் மாதிரி, வாட்டர் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள், நிறைய pH வேல்யூ இருக்கும், குணங்களற்ற நிறமற்ற ஒரு பொருள், மழை நீராக இருந்தால் உயிர் நீராக இருக்கின்றது. அது மாதிரி பிரம்மம்ன்றது காரணங்களற்ற குணங்களற்ற ஒரு மெய் அறிவால மெய் உணர்வால உணரக்கூடிய ஒன்று. சரி, ரொம்ப பிராக்டிக்கலா வரும். வேற என்ன மாதிரி சொல்லலாம்? ஆன்மாதான் பிரம்மம், மெய்யுணர்வு தான் பிரம்மம், நான் பிரம்மமாக இருக்கின்றேன், அதுவாகவே நாம் இருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு குழப்புற மாதிரி இருந்தா கூட கான்செப்ட் வைட் பார்க்கும்போது ஒன்னா இருக்குது. இதுதான் முதல் வார்த்தை. இருக்கும் சேமையிடம் பிரம்மமாகும். நம்ம இருக்கிற இடம் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸான இடம், சேமம், பிரம்மம். அப்ப அந்த பிரம்மன்ற வார்த்தைக்கு தான் இவ்வளவு நான் சொல்ல வந்தேன். வருக்கம் சராசரம் ஆகும் உலகம். இந்த வருக்கம் அப்படின்னா நிறைய வகைகள் உள்ள அசையும் பொருள், அசையா பொருள், எல்லா விதமான, எல்லாமே டபுள் டபுளா இருக்கும். இருட்டு, பகலு, அப்புறம் துன்பம், இன்பம், இப்படி எல்லா வகைகளும் கலந்ததுதான் இந்த உலகம். இதுல நாம தருக்கிய ஆசாரம் எல்லாம் தருமே, ஒழுக்கமான ஒழுக்க கோட்பாடோட நம்ம இருந்தோம் என்றால் நமக்கு இந்த பிரம்மம், மெய்யுணர்வு இவைகள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த உண்மையான மாறக்கூடிய இந்த உலகத்துல இந்த ஞானத்தை யாரு தேர்ந்தெடுத்து உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு
இருக்கின்ற இடமே பிரம்மமாகும். பிரம்மம் என்பது இஸ் எண்ட்லெஸ் எத்தர்லெஸ் ஒரு இம்மார்டபிள் வேர்டு அப்படின்னு சொல்லி தளத்தை ரத்னமாராஜாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. நல்ல திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 1470வது பாடல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் உழைக்கின்றோம். இருக்கும் சீம இடம் பிரமமாகும் மறுக்கும் சராசரம் ஆகும் உலகம் தருக்கிய ஆசாரம் எல்லாம் தருவே திருக்கிலா ஞானத்தை உணர்ந்தோக்கே. இருக்கும் சேயிடம் பிரம்மமும் ஆகும் வருக்கம் சராசரம் ஆகும் உலகம் தருக்கிய ஆசாரம் எல்லாம் தகுமே திருக்கம் இஞ்ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தோர்க்கே. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து, இறைவனின் பிள்ளைகளாகிய ஞானிகளுக்கு அவர்கள் இருக்கின்ற இடமே வீடு பேராக ஆகிவிடும். ஆதியிலிருந்து தொடர்ந்து வருகின்ற அசையும் பொருளும் அசையா பொருளுமாக இருக்கின்ற இந்த உலகமே அவர் கடைபிடித்து வருகின்ற ஒழுக்கங்கள் அனைத்திற்கும் தகுதியானபடி அமைந்துவிடும். இது யாருக்கு என்றால், ஒரு பிழையும் இல்லாத உன்னதமான ஞானத்தை தமக்குள்ளே ஆராய்ந்து உணர்ந்து கொண்டவர்களாகிய ஞானிகளுக்கே ஆகும் அப்படின்னு இவரோட தளத்துல கொடுத்திருக்கிறாங்க. தேவரம்.org பார்ப்போம். மாறுபாடில்லாத ஞானத்தை ஓர்ந்து உணர்ந்தவருக்கு அவர் இருத்தற்குரிய பாதுகாவலான இடம் பிரம்மம் எனப்படுகின்ற சிவமே. ஏனெனில் உலகம் இயங்கியற் பொருளும் நிலையியற் பொருளும் என்னும் ஈரினமாய் நின்று உணர்வை அழைப்பனவா. ஆதலின் அவை அவர்க்கு இருத்தற்குரிய இடமாக என்பதா. ஆதலின் சிவ வியாபகத்தில் நிற்கின்ற பெருமகிழ்வோடு செய்கின்ற செயல்களே எல்லா இன்பங்களையும் தருவனவா. இதற்கு குறிப்புரையாக, ஈற்றடியை முதலில் வைத்தோம். பாடல் இன்னொரு தடவை படிச்சார். ஐயா இப்பதான் வந்திருக்கிறதுனால ஒரு தடவை பாடல இன்னொரு தடவை படிச்சாரு. இருக்கும் சேயிடம் பிரம்மமும் ஆகும் வருக்கும் சராசரம் ஆகும் உலகம் தருக்கிய ஆசாரம் எல்லாம் தகுமே திருக்கம் ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தோர்க்கே. இது குறிப்புரையா அதில் கொடுத்திருக்கிறது. ஈற்றடியை முதலில் வைத்தும் உலகம் சராசர வருக்கமாகும் என மாற்றியும் உரைக்க. முதல் 2 அடிகள் காரிய காரண பொருளாவாய் நின்றன. தருக்குதலோடு நிகழ்கின்ற ஆச்சாரத்தை தருக்கிய ஆசாரம் என்றார். ஆசாரம் நடை செயல்கள் எல்லாம் என்றது. எல்லாம் என்றது உலகிற்கு நன்மை தீமை என இருவகையாய் தோன்றி நிகழும் பலவும் என்றவாறு. அருள்வழி நின்று செய்யும் தீய செயல்களும் நல்ல செயல்களாய் இன்பம் பயக்கும் என்றதனால், அருளை மறந்து செய்யும் நல்ல செயல்களும் தீய செயல்களாய் துன்பம் பயக்கும் என்பது போன்றது. அறநடி கண்பர் செய்யும் பாவமும் அறமதாகும் பரநடி கண்பிலார் செய் புண்ணியம் பாவமாகும் வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரநீர்பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே என்னும் சிவஞான சித்தி செய்யலும் திருமுறைகளிலும் இத்தக்கன் வரலாறு சண்டேஸ்வர நாயனார் வரலாறுகள் சிறந்தெடுத்தோதப்படுதலும் நன்கு உணரத்தக்கன. சிவவியாபகத்தின் நீங்கி உலகிடைப்புக்கு தீங்கு வருதலை உணர்ந்து ஞானிகள் அதனை நீங்காது அதனுடைய நாட்டே நிற்பார் என்பதை உமாபதி தேவர் புலனடக்கி தம்முதற்கட் புக்குருவார் போதார் தலநடக்கும் ஆமைதக என அருளிச் செய்தார். இதனாலே ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து என்னும் திருவள்ளுவர் திருமொழியும் இப்பொருட்குறிப்புடையதாதல் அறிந்து கொள்ளப்படும். இதனால் தன் பணியறுத்து அருள்வழியொழுகுதல் ஞானமாதல் கூறப்பட்டது அப்படின்னு தேவரம்.org இதுக்கான குறிப்புரையை கொடுத்திருக்கிறாங்க. அம்மா கௌரி அம்மா வணக்கம் அம்மா, பாருங்க. நன்றிங்கய்யா. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. நன்றிங்கய்யா. ஏன்னா எனக்கு மியூட் பண்ணனா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது, அன்மியூட் பண்ணாதான் கேக்குது. அதனால அன்மியூட்லயே தான் வச்சிருந்தேன், அதனாலதான் டவுட். நன்றிங்கய்யா. நல்ல விளக்கங்கய்யா. நிறைய வார்த்தைக்கு அர்த்தம் புதுசாலாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றிங்கய்யா. ஐயா பேசுனதும் மிக அருமையா இருந்தது. மிக்க நன்றி.
அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1470. இருக்கும் சேம இடம் பிரம்மமாகும், வருக்கம் சராசரம் ஆகும் உலகம், தருக்கிய ஆசாரம் எல்லாம் தருமே, திருக்கு இலா ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தோர்க்கே. Translation. The masters of consistent wisdom, the masters of righteousness are endowed with all. The safest place to reside is the Lord. The world is of mobiles and immobiles. இருக்கும் சேம இடம் பிரம்மமாகும். சேமம்னா இன்பம் தர இடம். இடம் பொதுவா அது நம்மளோட திருவடியாகவும் பார்க்கலாம். நாம எங்க பற்றி கொண்டிருப்போமோ அந்த இடம். நல்ல நல்ல விஷயத்தை தரும் இடம். நாம சிவமாக இறை இடமாக பார்க்கும் இடம் எதுனா பிரம்மமாகும். பிரம்மம்னா ஐயா நல்லா விளக்கங்கள் கொடுத்தாங்க. வெட்டவெளி, சிவம், இந்த எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிற இந்த வெட்டவெளியான சிவத்தன்மை, அதுதான் பிரம்மம். அதுதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலயும் திருவடி மாறுங்கிற மாதிரி இங்க ஞானப்பாதையில இருக்கும்போது நம்ம திருவடி எதை பற்றி கொண்டு இருப்போம்னா பிரம்மத்தை தான் பற்றி கொண்டிருப்போம். குதம்பை சித்தர் பாடல்ல கூட வெட்ட வெளிக்குள் வெறும் பாழாய் நின்றதை இட்டமாய் பார்ப்பாயடி குதம்பாய் இட்டமாய் பார்ப்பாயடி. வெட்ட வெளிக்குள்ள வெறும் பாழாய் நிக்கிறது. அந்த வெட்ட வெளிதான் அதுன்னு இல்லை, அதுக்குள்ள ஒண்ணும் இல்லாத தன்மையா ஒண்ணு இருக்கு இல்லையா, அத சொல்றாங்க. வெட்ட வெளிக்குள் வெறும் பாழாய், அங்க ஒண்ணுமே இல்லாத தன்மையில நின்றதை இட்டமாய் பார்ப்பாயடி. அதுதான் பரம்பொருள், அதுதான் திருவடின்ட்டு நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் இருக்கு. அந்த இதுதான் இங்கேயும் நான் பாக்குறேன். அந்த பிரம்மமாக அந்த வெட்ட வெளியில ஒண்ணுமில்லாத தன்மைன்னு ஒண்ணு ஒரு விஷயம் இருக்கு. அந்த அமைதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த விழிப்புணர்வு நிலையில இருக்கும்போதுதான் அந்த இதை நம்ம பிடிக்க முடியும். இந்த இடத்துல இந்த ஞான பாதையில இருக்கவங்க பிடித்து கொண்டிருக்கிற திருவடி எதுனா அந்த பிரம்மம். வருக்கம் சராசரம் ஆகும் உலகம். வருக்கம்னா ஒழுங்கு. இந்த சராசரத்துல அசைற பொருள் அசையாத பொருள்னு எல்லாம் இருந்தாலும், அதாவது பொருளாவும் நிறைய விஷயங்கள் இருக்கும், மனிதர்களாகவும் உயிருள்ள பொருளாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ஆர்டர்ல இருக்கும், அந்த ஒரு பேட்டர்ன்ல அந்த ஆர்டர்ல இருக்கிற விஷயம் தான் வர்க்கமா. நான் இதுல அகராதியில பொருள் பார்த்ததுல அந்த மாதிரி வந்தது. அது ஒழுங்கு ஒரு ஆர்டர்ல இருக்கிற விஷயமா. அதாவது இந்த உலகம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. சேர்ந்திருக்கிற இந்த உலகத்துல தருக்கிய ஆசாரம் எல்லாம் தருமே. தருக்கிய அப்படின்ற பொருள் பார்த்ததுக்கு நான் பார்த்ததுல எனக்கு வந்தது இப்ப நம்ம ஆணவ இந்த இதுக்கு நானுன்ற ஒரு விஷயம் வருது இல்லையா, அது பெரிய ஆணவன்றல, நான் ஒரு தனி ஆளுன்ற ஒரு விஷயம் வருது. அப்ப அதுக்கான விஷயங்களை நான் செய்யற நெறிமுறைகள்லாம் இருக்கும். இப்ப இந்த உலகம்னு ஒண்ணு வந்துருச்சு, நான் இங்க பிறந்துட்டேன் அப்படின்னா, நான் மனிதனா பிறந்திருக்கிறேன், அப்ப நான் தனியாளா இருக்கிறேன். அப்ப அதுக்கான நெறிமுறைகளை நான் செஞ்சுட்டு தான் இருக்கணும். எனக்குன்னு பொருள் பற்று இருக்கலாம், மனிதர்கள் மேல இருக்கிற பாசமா இருக்கலாம், இவங்க என்னோட அப்பா என்னோட அம்மா என்னோட இது அப்படின்ற அந்த பொசசிவ்னஸோட சேர்ந்து அந்த பாசம் இருக்கலாம். என்னோட வீடு என்னோட பொருள் இது என்னோட எல்லா விஷயமுமே பற்றாவும் இருக்கலாம். இந்த மாதிரி இந்த பொருளாவும் சரி பாசமும் சரி, இது எல்லாத்துக்குமே இருக்கிற இயல்பான விஷயம். இதுதான் இந்த உலகத்துல பிறந்தவங்க இயல்பா நடக்கிற விஷயம். இதுலதான் இவங்களும் ஞான பாதையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அதுல திருக்கில்லா ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தோர்க்கே. இந்த ஆச்சாரம் எல்லாமே தரும், இந்த நெறிமுறைகள் எல்லாமே தரும். ஆனா அதுல திருக்கு இல்லாத, மாறுபாடு இல்லாத இந்த பிரம்மத்துலதான் அவங்க இருக்கிறாங்கன்றக்கப்ப எல்லாத்துல இருக்கிற பிரம்மத்தையும் உணர்ந்து எல்லாமே சிவம் என்று உணர்ந்து இந்த பாசம் பற்றுன்ற இந்த கிரிப்புக்குள்ள போய் அவங்க அடைஞ்சிக்க மாட்டாங்க. இது எனக்கானது அப்படின்றது இல்லாம, ஏன்னா அவங்க சிவம் பிரம்மம்ங்கிறத உணர்ந்ததுனால அந்த இதுல இருந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது அந்த நானுன்னு ஒரு 100% இருந்து நான் பாக்குறதுன்னு இல்லாம
அந்த கிரிப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். நான் கொஞ்சம் தள்ளி நின்னு பார்க்குற மாரி ஆயிடும். எந்த விஷயம் வந்தாலும் அத ஏத்துக்கிற நிலைமையில இருக்கு. இது எனக்கு நடக்குதுன்னு அப்படின்னு நினைக்காம, இது நடக்குது. இது 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 இப்போதைக்கு வந்துட்டு போகுது. அந்த மாதிரியான ஒரு இது வந்து சாட்சியாக தள்ளி நின்னு பார்க்கிறதா. ஏன்னா பிரம்மத்திலேயே இருக்க நம்ம முயற்சி பண்ணும்போது என்னன்னா, அ சாட்சியா நின்னு பார்க்கும்போது இந்த விஷயம் நமக்கு நடக்குது. இது நாம எப்ப போட்ட விதையோ அது மரமா வந்து நமக்கு வந்துட்டு இருக்குது. அது கவலையா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும் சரி, அத அப்படியே ஏத்துக்கிறது. ஏத்துக்கிட்டு அத அனுபவிச்சு, சரி இது நமக்கு கடவுள் குடுத்திருக்காருன்னா, இதுல என்னமோ பாடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறது. எல்லாத்தையுமே இறைவனாகவே பார்க்கிறது. ஏன்னா, அந்த திருக்குல்லா ஞானமே வந்து எந்த மாறுபாடும் இல்ல. எல்லாமே இறை அருளால, எல்லாமே இறைவன் அருளால, எல்லாமே இறை எனர்ஜியாக எல்லாத்துலயுமே அந்த பரம்பொருள் இருக்கிறாரு. அந்த வெட்ட வெளி இல்லாத இடமே இல்ல. அது சயின்டிஃபிக்கா பார்த்தாலும் சரி, நம்ம வந்து ஆன்மீகத்துல இருந்து பார்த்தாலும் சரி, அந்த அதே அது மட்டும் இல்ல, நம்ம யோகத்துல பார்த்தோம். நமக்கு என்ன யோகத்துல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப, அந்த முக்தி கிடைக்கும். அதாவது கர்ம வினைகள்லாம் நீங்கும் அப்படின்றது. நம்ம இங்க ஞான பாதையில வரும்போது, திரும்ப கர்ம வினைகள்லாம் ஏத்திக்க கூடாது. அப்ப அந்த நானுன்ற பற்றும், அந்த பாசமும், அந்த பொருள் பற்று, மனிதர்கள் உயிர்கள் மேல இருக்கிற பாசம், இது எல்லாமே இல்லாம இருந்தா தான், நம்ம திரும்ப வினைகள்ல போய் திரும்ப மாட்டிக்க முடியாது. மாட்டிக்காம இருப்போம். அதனாலயே நம்ம வந்து அந்த வெட்ட வெளியில வந்து நம்மளோட கவனத்த உள்ள ஃபுல்லா வச்சுட்டோம்னா, அ நம்மளால இதுலருந்து தப்பிச்சு அந்த திரும்ப வினைகள சேர்த்துக்காம இறைவன் திருவடியே பற்றிக் கொண்டு நம்ம இறைவன அடைய முடியும். அந்த அந்த விஷயம் தான் இதுல நான் பார்க்கிறேன். அதனால தான் நல்லது இதுவரைக்கும் நல்ல வினைகள், தீய வினைகள் அப்படின்றது இருக்கும். இந்த உலகத்துல வர்க்க சராசரம் ஆகும் உலகம். தருக்கிய ஆசாரம் எல்லாம் தருமே. அதுல எல்லா வினைகளுமே அது தரும். நல்லது செஞ்சா நல்ல வினைகள் தரும். கெட்டது செஞ்சா கெட்ட வினைகள் தரும். நம்ம என்ன பார்த்த மாரி என்ன எனர்ஜி நம்ம குடுக்குறோமோ, அதுக்கான இது வரும். ஆனா, இந்த ஞான பாதைக்கு வந்த பிறகு, நம்ம என்ன எனர்ஜி குடுக்கணுன்றதே இல்ல. நாம சும்மா இருக்கிற எனர்ஜி மட்டும் தான். அதுல நல்ல வினைகளும் வராது, தீய வினைகளும் வராது. நல்ல வினையில நான் யோசிக்கணுமா? நான் என்ன யோசிக்கணுன்றது இல்ல. நான் சும்மா இருந்து, அந்த இறை பரம்பொருளோட இறை உணர்விலே இருக்கிறதே பெரிய விஷயம். நல்ல உணர்வா, கெட்ட உணர்வான்றது இல்லாம, அந்த இறை உணர்விலே வெட்ட வெளியிலே இருக்கும்போது, வினைகளும் என்ன வந்து சேராது. அந்த யோகத்துல வரைக்கும் நம்ம கொண்டு வந்த விஷயங்கள் வந்து திரும்ப மாறிடாது. ஞான பாதைக்கு வரும்போது. அந்த எவ்வளோ தூரம் நம்ம வெட்ட வெளியாக இருக்கும், அந்த ஒண்ணுமில்லாத தன்மையா இருக்கும் இறைவனை பிடித்துக் கொண்டே இருக்கிறோமோ, அப்ப வந்து நம்மள வினைகளும் வந்து சேராது. நம்மளும் வந்து ஓப்பனா இருப்போம். எது எல்லாத்தையுமே ஏத்துக்கிற நிலைமையிலயும் இருப்போம். எதையும் அ இதுதான் நானுன்ற ஐடென்டிட்டியும் இருக்காது. நான் இப்ப ஆன்மீகத்துல தான் இருக்கிறேன்ற ஐடென்டிட்டி இருக்காது. நான் பெண்ணுன்ற பார்வை தான் இருக்குன்றது இருக்காது. எல்லாரோட பார்வையும் ஏத்துக்கிற மாரி இருக்கும். எல்லாரோட அ புரி அ புரிதலும் நம்ம வந்து அவங்க நிலையில இருந்து பார்க்கவும் முடியும். அம் அதாவது இதுதான் நான் வந்து உள்ள நான் வந்து புடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, இறைவன் சொல்றது கேட்காது. அந்த நம்ம ஃப்ரீயா, ஓப்பனா இருக்கும்போது தான் நமக்குள்ள இருக்கிற இறைவன் பேசுறதும் தெரியும். வெளியில நமக்கு இறைவன் உணர்த்துற விஷயங்களும் புரியும். ஏன்னா, நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்ல தான் ஞானம் கிடைக்கணும், ஒ பு கிடைக்கணும்னு இல்ல. நம்ம எப்ப அந்த விழிப்புணர்வாவே இருக்கிறோமோ, ஒரு சின்ன பேப்பர், ஒரு குப்பை பேப்பர்ல கூட நமக்கு வந்து ஒரு பெரிய ஞானம் வந்து கிடைக்கலாம். அதுல படிக்கிற ஒரு விஷயம். எங்க எது நடக்குதுனாலும் அது இறைவன் குடுக்குறாருன்றப்ப அந்த விழிப்புணர்வோட இருக்கும்போது, எல்லாமே இறைவன் செயலா இருக்கும். இது நான் வந்து ஒரு கோயிலுக்கு போனப்ப நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போறப்ப வந்து, கோயில் போறோம், வரோம் அப்படி இருக்கும். அந்த விழிப்புணர்வோட நீங்க கோயிலுக்கு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் நமக்கு உணர்த்துற மாரி இருக்கும். நம்ம ஒரு நான் ஒரு கதவு பக்கம் போயிட்டு இருக்கேன். அந்த கதவு வந்து என் ஷால் புடிச்சு இழுக்குது. நான் அப்ப நெனச்சேன், இறைவன் இங்க உட்கார சொல்றாரு. என்ன நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கிறதுக்கு வந்து நம்ம ஆன்ஸர் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த விழிப்புணர்வா இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப, இங்க அதாவது இப்படி ஒரு ஏதோ ஒண்ணு புடிச்சு இழுக்குதுன்னா, அத எடுத்து போட்டு நம்ம போயிட்டே இருப்போம். இங்க என்ன சொல்ல வராங்க? இது எதுக்கு நமக்கு நடக்குது? இது என்ன என்ன உணர்த்துறதுக்காக இது நடக்குது? அப்படின்னு அந்த விழிப்புணர்வோட இருக்கும்போது, உங்களுக்கு என்னென்ன நடக்குது? உலகத்துல என்னென்ன நடக்குதுன்றது நம்ம ஓப்பனா இருந்து ரிசீவ் பண்ண முடியும். நம்ம ஒரே விஷயத்துல புடிச்சுக்கிட்டு, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இதுதான் அப்படின்ட்டு நம்ம எதையாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம மத்தது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுற மாரி ஆயிடும். அம் திறந்ததா நம்ம வந்து முழுமையா அந்த விழிப்புணர்வா எல்லாத்தையும் ஏத்துக்கிற நிலைமையில இருக்கும்போது, நம்மள சுத்தி என்ன நடக்குது? நம்ம அந்த சின்ன சின்ன விஷயம் ஒரு குட்டி குழந்தை குழந்தை வந்து சொல்ற விஷயத்துல கூட ஒரு பெரிய விஷயம் நமக்கான விஷயம் அடங்கியிருக்கும்.
அந்த இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம அந்த வெட்ட வெளிய வந்து நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது தான். அதை வந்து இந்த ஞான பாதையில யோகத்துல இருந்து வந்த பிறகு அதை பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம இது வரைக்கும் கடந்து வந்ததையும் நம்மளால காப்பாத்திக்க முடியும். அந்த விஷயத்தை இதுல சொல்றதா நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமா வந்து அழகா அந்த விழிப்புணர்வு பத்தி அந்த முதல் வரியில இருக்கக்கூடிய அந்த சேம இடம் பிரம்மமாகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஆழ்ந்த ஒரு பார்வையை வைத்திருக்கிறாங்க. நன்றி. இந்த மந்திரத்தை என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். இருக்கும் சேம இடம் பிரம்மமாகும், வருக்கம் சராசரமாகும், உலகம் தருக்கிய ஆசாரமெல்லாம் தருமே, திருக்கமில் ஞானத்தை தேர்ந்துணர்ந்தோர்க்கே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி எடுத்துக்கலாம். முதல்ல திருக்கமில் ஞானத்தை தேர்ந்துணர்ந்தோர்க்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நம்ம வந்து அதை பண்ண முடியாது. ஏன்னா அந்த போன வரியில சொல்லிட்டாரு, போன மந்திரத்துல சொல்லிட்டாரு, தன்பால் உலகும் தனக்கருகாவதும் அன்பால் எனக்கு அருளாவதும் ஆவன அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, அதை அவர் நமக்கு தருகிறார். அது அந்த அன்பால் எனக்கு அருளாவதும் ஆவன அப்படின்னு நேற்று சொன்னார் இல்லையா? அப்போ அந்த அன்பால் நமக்கு கிடைத்த பெற்றியை எப்படி அத கொஞ்சமும் விட்டுடாம சேர்த்து எடுத்துக்கணும். அதனாலதான் திருக்கமில் ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தோர்க்கே அப்படின்றார். அப்படியே கையில உள்ளங்கையில எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம வந்து சிதற விட்டுட்டோம்னா அந்த இடத்துல பெற்றவர்கள் ஆக மாட்டோம், அந்த பெற்றி கிடைக்காது நமக்கு. அப்ப என்ன வேணும்? குவித்து கை குவித்து மனம் குவித்து வாங்க வேண்டும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கொடுத்ததை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறமையை அவனே தருவான். அது என்னது அப்படின்னா, உலகம் தருக்கிய ஆசாரம் எல்லாம் தருமே அப்படின்னு சொல்றாரு. அது என்ன உலகம் தருக்கிய ஆசாரம் எல்லாம்? இதெல்லாம் நமக்கு வராது, இதெல்லாம் கிடைக்காது, இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனாலதான் சொல்றாங்க, உலகம் தருக்கிய ஆசாரம் எல்லாம் தருமே. இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் இது ரொம்ப உயர்ந்தது. ஆசாரம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மிக உயர்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அந்த அந்த அத்தகைய உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் தரும். எது? அன்பால் அவன் அருளிய அந்த பெற்றியை நாம் தேர்ந்து உணர்ந்தால். அதனாலதான் சொல்றாரு திருக்கமில் ஞானத்தை. நம்ம இந்த 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 புத்தினால கிடைக்கக்கூடிய ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆகும் அப்படின்னா மாறிடும். இன்னைக்கு இதுதான் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். இந்த புத்தியோட நம்ம இந்த திருமந்திரத்தை படிச்சானா இன்னைக்கு திருமந்திரம் தான் ரொம்ப பெரிய விஷயம்னு தோணும். அப்புறம் திருவாசகத்தை பார்த்தோன்னா இல்ல திருவாசகம் தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தோணும். இல்ல அபிரமந்தாதினா அதுதான், இல்ல லலிதா சஹஸ்ரநாமம்னா அதுதான். எந்தெந்த விஷயத்தில் நாம் ஆழ்ந்து செல்கிறோமோ அதுதான் பெருசு அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துடும். இல்ல அந்த அந்த சாத்தம் தான், சைவம் தான், வைஷ்ணவம் தான், ஞானம் தான், கிரியை தான், யோகம் தான், இப்படி எல்லாம் நினைப்பாங்க. அதுதான் திருக்கமான ஞானம். திருக்கமில் ஞானம்னா என்னது? அவன் அருளியது, அன்பால் அவன் அருளிய அந்த ஞானம். அந்த ஞானம் எதை நமக்கு தரும் அப்படின்னா, உலகம் தருக்கிய ஆசாரம் எல்லாம் தரும். அப்ப இதெல்லாம் பெரிய விஷயம். ஐயோ, நம்மளால எப்படி தாய்மான சுவாமி மாதிரி ஆக முடியும்? நம்மளால எப்படி மணிவாசக பெருமான் மாதிரி ஆக முடியும்? நம்மளால எப்படி காரைக்கால் அம்மையார் மாதிரி ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை எல்லாம் நமக்கு மாற்றி, நீதான் காரைக்கால் அம்மையார், நீதான் அருணகிரிநாதன், நீதான் மணிவாசக பெருமான். ஏன்னா அவரும் இறையும் ஒன்று. அப்ப அந்த இறை பெருமானின் துளிகளை நீ உணர்ந்து சிவோகமாக உணர்ந்து, அதுவும் முன்னாடி சொல்லிட்டாரு,
சித்தம் மூன்றும் சித்திக்கும் செய்யும் சத்தம் கடந்தவர் பெற்றான் மார்க்கமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்குண்டான விஷயம் என்ன? சிவோகம். அப்போ இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜெட். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜெட் அப்படிதான். அப்ப அந்த மாதிரி இறையோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த அந்த தன்மையை நமக்கு தரும். அதுதான் உலகம் தருக்கிய ஆசாரம். அந்த சிவோகம், அந்த சிவமாய் நிற்கக்கூடிய சிவமான் தன்மை. அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இருக்கும் சேம இடம் பிரம்மமாகும், வருக்கம் சராசரமாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அத்தனை உலகமும் நம்ம இருக்கிற இடமே பிரம்மமாகும். அப்ப எது பிரம்மம்? அந்த இறையோடு இணைந்து இருக்கக்கூடிய தன்மை, அதுதான் பிரம்மம். அப்ப நம்ம இங்க இருந்துட்டு எங்க வேணா நம்மளால உணர முடியும், எதை வேண்டுமானாலும் உணர முடியும். நீங்க பாருங்க, இப்போ சயின்ஸ் சொல்றாங்க 3 டைமென்ஷன் 4 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் முன்னாடியே ஆயிடுச்சு. வகை சராசரமாகும். எத்தனை டைமென்ஷன் வேணாலும் புரிஞ்சுக்க முடியும். வகை சராசரமாகும். அப்ப இந்த அண்ட சராசரத்தை போய் நம்ம எங்கெங்கேயோ போய் பார்க்க வேண்டாம். அன்பால் உலகம் தனக்கு அருகாவதும் அப்படின்னு பக்கத்திலேயே சொல்லிட்டாரு. அந்த 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 விஷயத்த நமக்கு தரக்கூடிய அந்த இருக்கும் சேம இடம் பிரம்மமாகும்னா அந்த பிரம்மத்தை நம்ம இருந்த இடத்திலிருந்தே உணரலாம். அதுதான் நம்ம நேற்றுக்கு அந்த திருவாசக பகுதி நம்ம பேசணும் இல்லையா, திருவண்ட பகுதி. அதுல இருந்து அவர் எங்க இருந்து எதையெல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சு அந்த நீரினுடைய தன்மையை யார் கொடுத்தா, தீயினுடைய வெம்மையை யார் கொடுத்தா, ஒளியை யார் கொடுத்தா, குளிரை யார் கொடுத்தா, எவ்வளவு விஷயம் சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து அந்த 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 விஷயத்தின் உண்மை பொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த 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 மொத்த சராசரம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை அண்டங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஞானியர்கள் வந்து எப்படி மணிவாசக பெருமான் எப்படி குழந்தை எப்படி வயிற்றுல இருந்து எத்தனை மாசத்துல எப்படி இருக்குன்னு அவர் எப்படி கண்டுபிடிச்சார்? அவரால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர் ஒரு பெண்ணா? அவர் ஒரு குழந்தையை சுமந்தாரா? இல்ல அவர் ஒரு மருத்துவரா? இல்ல, இந்த ஞான பார்வையின் மூலமாக அவர் அறிந்து கொண்ட விஷயங்கள். இத்தனை பேரண்டம் இருக்கு, இத்தனை உலகம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இது இந்த ஞான பாதையின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக இறையம் பெருமான் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். அதனாலதான் வகை சராசரமாகும். அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நமக்கு காட்டி தருவார் அப்படிங்கிறதுதான். அதுதான் உலகம் தருக்கிய ஆசாரம். அந்த உலகம் தருக்கிய ஆசாரத்தை பெறுவதற்கு நாம் திருக்கமிழ் ஞானத்தை தேர்ந்து உணர வேண்டும். அது என்ன திருக்கமிழ் ஞானம்? அவர் அளித்த அன்பால் எனக்கு அருளிய அந்த ஞானம் அப்படின்னு நேற்றுக்கு மந்திரத்தையும் இன்னைக்கு மந்திரத்தையும் நம்ம சேர்ந்துதான் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நம்முள்ளே விரிந்து இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பார்க்கலாம். கண்ணெதிர நம்ம இருக்கக்கூடிய அந்த உலகத்துல இன்னும் ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்துல இன்னும் ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்துல இன்னும் ஒரு உலகம் இருக்கு. நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது எதுவுமற்ற ஒரு வெட்ட வெளியே பார்க்கிறோம். ஆனா அதுல பல கோடி உயிர்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நிஜம். இத நம்மளால பார்க்க முடியும், உணர முடியும். பார்க்கனா கண்ணெதிரா இல்ல, உணர முடியும். அந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான மந்திரம் இது. இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்கள். நன்றி நன்றிங்கம்மா. நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1470வது திருமந்திரம். நல்லன எல்லாம் தரும் ஞானம். திருமந்திரம். இருக்கும் சேமையிடம் பிரம்மமாகும், பருக்கம் சராசரம் ஆகும் உலகம், தருக்கிய ஆசாரம் எல்லாம் தருமே, திருக்கிலா ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தோருக்கே. திருக்கிலா ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தோருக்கே இருக்கும் சேம இடம் பிரம்மம் ஆகும். வேறுபாடு இல்லாத பரஞான சிந்தனையையே குறியாக கொண்டவர்களுக்கு பாதுகாப்பான இடம் பரம்பொருளை சார்ந்திருப்பதே ஆகும். இப்படி பரம்பொருளை சார்ந்திருப்பவர்களுக்கு வருக்கம் சராசரம் ஆகும் உலகம், தருக்கிய ஆசாரம் எல்லாம் தருமே, அசைவதும் அசைவற்று இருப்பதும் ஆகிய பல்வேறு நிலைகளை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகம்
மேன்மையான பல நல்ல உயர்வுகளை பெறச் செய்யும், தந்து உதவும். சேமம் பாதுகாப்பு, பிரம்மம் பரம்பொருள், வருக்கம் வகை, சராசரம் உலகம், தருக்கிய மேலான, ஆசாரம் ஒழுக்கம் உயர்வு, திருக்கிய வேறுபாடு அற்ற. கழக வெளியீட்டில் மாறுபாடு இல்லாத சிவஞானத்தை திருவருளால் தெளிந்து உணர்ந்தோர் சிவஞானியர் ஆவர். அவர் ஒடுக்கமாகிய நிட்டை கூடி இருக்குமிடம் சிவன் எழுந்தருளி இருக்கும் இடமாகும். இயங்கு திணை நிலைத்திணையாகிய கூட்டம் அனைத்தும் அவர்களுக்கு உலக உறவாகும். மேம்பாடு மிக்க ஒழுக்கம் அனைத்தும் தாமே வந்து எய்தும். செருமி இருக்கும் கழக வெளியீட்டுல இருக்குங் செருமி இடம் பிரம்மமாகும்னு கொடுத்துருக்காங்க. செருமி இருக்கும், மறைந்து இருக்கும், ஆசாரம் ஒழுக்கம், திருக்கிலா மாறுபாடு இல்லாத. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நல்ல விளக்கம். மிக்க நன்றி. வாங்க பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு கிருத்திகா அந்த போற்றி திருவகவல், நேத்திக்கு திருவண்ட பகுதி சொன்னாங்க, இன்னைக்கு போற்றி திருவகவல் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல இருக்கிறது ரொம்ப சுருக்கமா. ஆனா அது 225 வரி மொத்தம். ஆனா பயப்பட வேணாம், 225 வரியும் சொல்ல போறது இல்லை. ஆனா நான்முகன் முதலான்னு தொடங்கும். நான்முகன் முதலா வானவர் தொழுதெழ அப்படின்னு தொடங்கும். ஆனா அங்கேருந்து கூட தொடங்க போறது இல்லை. இப்ப நம்ம தொடங்கி ஒரு 20 வரிக்குள்ள முடிச்சுக்கலாம் கண்டிப்பா. மலரடியினைகள் வழுத்துதற்கெளிதாய் வார்கடல் உலகினில் யானை முதலாய் எறும்பு ஏறாய மலரடியினைகள் வழுத்துதற்கெளிதாய் வார்கடல் உலகினில் யானை முதலா எறும்பு இராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். இங்கெல்லாம் தப்பிச்சு வந்தது சொல்றது. ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு மதினா மாதம் திங்கள ஒரு மதி தான்றியில் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும். கட்டம்னா கஷ்டம், இடர், அந்த குழந்தைய தாங்குற கஷ்டம். அது குழந்தைக்கு கஷ்டம், தாய்க்கும் கஷ்டம். 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை இண்டியும் இருத்தியும் எனை பல பிழைத்தும் காலை மலமுடு கடும்பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல்
நெருங்கியுள் மதத்து கச்சர நிமிந்து கதிந்து முன் பனைத்து எய்த்திடை வருந்தை எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதட்டம் கூர்த்த நயன கொல்லையில் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரினும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குரவென்னும் தொல்விடம் பிழைத்தும், நல்குரவுனா வறுமை, நல்குரவென்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி 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 புராண காரண போற்றி போற்றி புறம்பல் எரித்த புராண போற்றி 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 சய சய போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்க சீர் அடியாரெல்லாம். நன்றி. அற்புதம் ஐயா, அற்புதம். மிக்க நன்றிங்க ஐயா. வேற யாருக்கும் கேள்வி கருத்து இருக்குங்களா? சொல்லலாம், கேட்கலாம். ரத்னகுமார் ஐயா வாங்க ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி அடுத்த நிறைவு செய்கிறோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் ஆண் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினி ஞானத் தலைவனை நன்னுவர் என்று கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாணம் ஆன்ம சாசனைகளில் சந்திப்போம். 5, 4, 3, 2